ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னடா ரன்னிங் கேம்ஸ். இது பழையது நான் சின்ன வயசில் இருக்கும்போது விளாண்டது. நம்ம டெம்பிள் ரன்னு, இது டெம்பிள் ரன் ஒன்று. வேகமாக ஓடிடா உங்களுக்கு இது வந்து டம்லைனில் பார்த்த மாதிரியே 2-3 இது டெம்பிள் ரன் 1, டெம்பிள் ரன் 2, டெம்பிள் ரன் 3. இப்போ டெம்பிள் ரன் 1 இதை பார்த்துட்ருக்கோம். கொஞ்ச நேரம் இருக்கும். நம்ம ஒரே சந்தோஷமான விஷயம் என்ன, எல்லோரும் மென்மேலும் வளர வச்சிட்டிங்க. என்னன்னா என்னன்னா நம்ம 40 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம். என்னது 40 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம். எனக்கு இதே மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தேன். இது நடுவில் கட் ஆகிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு பாட்டு எப்படி இருக்கணும்னு தெரியல கைஸ். இப்போ வந்து நான் ஆரம்பித்து மென்மேலும் வளர்ந்துட்டுருக்கோம். தெரியல. வாங்க, 2000 கிலோமீட்டர் தாண்டிச்சிட்டோம். 2000 மீட்டர் அது ஏதோ ஒன்று. நம்ம ஃப்ரெண்டோட சேனல் ஒன்று இருக்குது. அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலான்னு பிளானில் இருக்கேன். உங்களுக்கு என்னென்னு சொல்லுங்கள், போட்டுருவோம். சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டோம். யாருன்னா அது பேர் தெரிய வாய்ப்பே இல்லை. என்னோட கீழே வந்துட்டான். அடுத்து டெம்பிள் ரன் 2. இது டெம்பிள் ரன் 2. கீழே இருக்கிறது கண்டுக்காதீங்க. அது ஒரு சைடு இருக்கிறது, நம்ம ஒரு மூலையில் இருக்கும். நான் முடிஞ்ச போயிட்டு அது கட் பண்ணுற பார்க்குறேன். போடாரே, இது லென்த்தாக போகும். இது லென்த்தாலாம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. போயிருக்கோன்னு தானே நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பாட்டு போட முடியல, ஏன்னா காப்பிரைட் எல்லாம் போடுறீங்க. இப்போ நீங்கள் போடல, காப்பிரைட் போடுறானுங்க. ஏனே தெரிய மாட்டேங்குது. நம்மளாம் காப்பி அடித்தே வீடியோ போடுறதில்ல. ஒரு சில யூடியூபரோட சேனலில் பார்த்து கொஞ்சம் காப்பி அடிக்கிறதுல இந்த இது இருக்கும்லங்க, சேனலு எப்படி போடுறாங்க, இந்த அது பேர் என்னது காப்பி இல்லை. ஆனால் நார்மலாக அவனும் விழுந்துட்டே இருக்கான். இவன் அவ்வளோதான், முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம அது பேர் என்ன இங்கிலீஷில், அது என்ன நல்ல பேர் சொல்லுவீங்க. அது பார்த்து இம்ப்ரெஸ்ட் ஆகி அதை போட்டிருப்பேன். இதில் வந்து இப்போ நம்ம ஸ்னோ விளாட்டுருந்தோம். இப்போ நம்ம இங்கே இருக்குல்ல, இங்கே டெம்பிள் ரன் 1 பார்த்தோம்ல, அந்த விளாடுவோம். கைஸ், நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறோம். உங்களுக்கு இந்த இருக்குல்லங்க, ஃப்ரீ ஃபயர் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் ஃப்ரீ ஃபயர் வீடியோ வந்துடும். ரோப்ளக்ஸ் வீடியோக்கு கண்டென்ட் அப்படியே போட்டே இருக்கணும்னு சொல்லுங்கள், அதையும் போடுவோம். எதெல்லாம் வேணுமோன்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். ஒரு சில கேம்ஸு இதாக வராது. எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் சொல்லுங்கள். முதல்ல ரோப்ளாக்ஸா, இந்த வேறு மாதிரி கேம்ஸா, இந்த இதில் போட்டுருவோம்ல டெம்பிள் ரன்னு. அதுக்கப்புறம் இதாங்க என்னது மறந்து போகிறான்.
ஓகே. ஃப்ரீ ஃபயருங்க வீடியோஸா எது வேணும்னு சொல்லுங்கள், நான் போடுவோம். அதுக்கப்புறம் நான் ஒன்று முக்கியமாக போட்டுறேன். நாளைக்கு ரீபப்ளிக் டே அதை முன்னிட்டு நம்ம சேனலில் ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச சீரீஸா? நம்ம போலீஸ்கார இது இருக்குல்ல, அதில் ஒரு இது கட் ஆயிடுச்சு, டெலீட் பண்ணிட்டேன். அதனால் நம்ம இதாக போடுறோம், ப்ரோ டு ரிச். கமிஷனர் ஆஃபீஸர் வந்து எப்படி கமிஷனராக மாறினான், அதுதான் அந்த கதை. ஏன்னா இப்போ வரவங்க பாதி பேருக்கு தெரியாது அது விளையாட. அதுதான் ட்ராப்ளாக்ஸில். அதுக்கப்புறம் இந்த பவுன்சி இது போட்டிருந்தேன், அதுக்கு தான் பயங்கர சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களா. இந்த பவுன்சி ஸ்லைடோ ஏதோ ஒன்று வரும், பவுன்சி மேங்கோ, அந்த இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, லைக்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதனால் அதில் வாட்டர் பார்க்கு போட போகிறேன் கைஸ். இதில் வேறு ஒன்றும் இல்லை கைஸ், இந்த மேப்பில் இன்னும் காசு கேட்குறான். நான் உடனே டெலிட் பண்ணணும் தான் வெயிட் பண்ணியிருந்தேன். இது வேணா ஆகும்னு தோத்துட்டே இருக்குங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணோன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு நேமு சேனல் நேம் தான். டிஸ்கார்ட்லேயே ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் என்ன பேர் போட்டிருப்பேன்னா ஆதவன் எஃப்எம் கேமரா ஏதோ ஒன்று போட்டிருப்பேன், அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் சரியா? இல்லைனா இன்னொன்று யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா சொல்லுங்கள். அது வேண்டாம், நம்மளுக்கு இது ஒன்றே போதும். மறக்காமல் நான் சொன்ன 2-3 போட்டிருக்கேன், ஷேர், கமெண்ட். ஷேருங்க வேண்டாம், கமெண்ட் போதும். கமெண்ட்டு, அதுக்கப்புறம் லைக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப். அது 3 போதும். என்னடா அவனா போய் எரிஞ்சிட்டு சாவுறான். அவங்க அடுத்தது பார்ப்போமா? இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறது. வந்துட்டான். இதுதான் அது, இந்த ஓல்டு மைஸ். இது நான் சின்ன வயசில் விளையாடுறது. இதுக்கெல்லாம் நான் ஃபேன். இப்படி போவோம், அதில் குதிக்கணும், அப்படி இதில் தலையை குனியணும், அதுக்கப்புறம் பக்கத்துக்கு கையை வச்சு இப்படி தள்ளணும். இப்படி கையை வச்சுருக்கானா அதை பார்க்காது, நல்லா இருந்து பார்க்காது. முடிப்பாண்டா. லைவ் காரணம்னா சொல்லுங்க. லைவுக்கு ஒரு நாள் வரும், வருவோம்.
கைஸ் இன்னும் கொஞ்ச தூரத்தில் வந்துடுவோம். இதோ எப்படி விடுங்களா, இது உடைக்கணும். இந்த இதுக்கு 3 இது வேணுமா, 3 இது வேணுமா. நான் கீழே கதை மறைச்சி விட்டு கீழே என்னென்ன போட்டிருந்தா மறைச்சிட்டு தெரிஞ்சிருந்தா என்ன போட்டிருந்ததுன்னா எக்ஸ் ரெக்கார்டர் அதான் போட்டிருந்துச்சு. ஒரு சில நான் டெலிட் பண்ணிட்டு அதுக்குள்ளே பார்த்தோன்னே என்னதுடா இது ஒன்றுமே போடலையே, கீழே கதை பார்க்காதீங்க சொல்கிறேனே, என்ன போறீங்க சரியா. இதுதான் இன்னும் அதில் இன்னும் 2 வாட்டி இருக்கு. இன்னும் அந்த 2 வாட்டி முடிகிற வரைக்கும் நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கோம். என்னடா தாடிடா இங்கண்டா எலிடா பூனடா ஏடா இதுடா போடா, இன்னும் 2 தான் இருக்குடா. நீங்கள் சிங்கமணி எல்லாருமே ஐயோ இன்னும் ஒன்று தான்டா. சிங்கம் இந்த சிங்கம் கத்திட்ட சிங்கம் கத்திட்ட சிங்கம். என் வாய்ஸ் பிடிச்சிருந்தா பாருங்க சார், வாய்ஸ் பிடிச்சிருந்தா சொல்லுங்க, வாய்ஸ் பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் வாய்ஸை போட்டு மற்றதுக்கு பாட்டை போட்டு விடுறேன். சிங்கம் 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 மறக்காம திருப்பி சொல்லிடுறேன், மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். பாய். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கட்டாயிருங்க. முட்டையை உடைப்போம். இன்னொன்று ஒன்றும் இல்லை, 3 இது இருக்குது.